ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தி மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான் செய்கிறது. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இந்த காய் எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அடிக்கடி உணவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சுண்டைக்காயில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம கூகுள் பண்ணி பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குதுன்னு. இந்த காயோட சீசன் டைமில் நிறைய வாங்கி வச்சுட்டு அதை வற்றலாம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடிக்கடி புளி குழம்புல கொஞ்சம் போல் ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கனாலும் அதோட மருத்துவ குணங்கள் அப்படியே தான் இருக்கும். சுண்டைக்காயை இது போல் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு இடிக்கிற கல்லை 4லேருந்து 5 போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அதனால் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இதே போலவே மிச்சம் இருக்கிற எல்லா சுண்டைக்காய்களையும் நல்லா இடிச்சிட்டு பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் சேர்க்கலைன்னா சுண்டைக்காய் நல்லா கருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியில் ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை கையாலேயே நல்லா நசுக்கி விட்டு கழுவி எடுத்துக்கணும். இது ரொம்பவே முக்கியம். 1-2 சீட்ஸ் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வச்சுக்கணும். அந்த சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது போல் செய்யணும். இது போல் செஞ்சதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சுண்டைக்காயில் எந்த ஒரு ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக இது போல் 2லேருந்து 3 தடவை கழுவிட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அது ரொம்பவே முக்கியங்க. இப்போ எல்லா சுண்டைக்காய்களையும் வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கிறேன். லைட்டாக மணம் வந்ததுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 10லேருந்து 12 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காய்களை இது கூடவே சேர்த்துட்றேன். சுண்டைக்காய்களை சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் குழம்பு தூள், 1 டீஸ்பூன் போல் வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறேன். கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்புல இருக்கிற அந்த பச்சை வாசமும் போயிடுச்சு. கூடவே சுண்டைக்காய்களும் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணி குழம்போட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசலாக போனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு. கண்டிப்பாக ஒரு முறை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.